வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசகம் பேசுகிறேன். ஓம் தத்புருஷ சக்தி வக்கரதுண்டாய தன்னோ தத்தி பிரசோய. ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதியே நமக. ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச. குரு சுக்கிர சனிப்பேச்சர் ஆகாவ கேதாவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத வசிவிசிய. ஓம் அங்கிரத்து பஞ்சபூத வசிவிசிய. ஓம் லங்குவங்கு பஞ்சபூத வசிவிசிய. ஓம் நங்குமங்கு பஞ்சபூத வசிவிசிய சுவாகா. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தினோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றேன். ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் என்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? தனுசு லக்னத்துக்கு பார்த்தோம்னா 5 12 குடைவன். 5 12 ஒரு பூர்வ ஸ்தானாதிபதி, ரெண்டாவது பார்த்தோம்னா விரையாதிபதி 12 குடைவன். ஓகே, அவர் வந்து லக்னத்தில் நிற்கும்போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்களா? சூப்பராக இருக்கும். ஒரு திரிகோணாதிபதி ஒரு திரிகோணஸ்தானம் லக்ன திரிகோணத்தில் அமர்றது வந்து அற்புதமான பலாபலங்கள் தரும். நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லக்னத்தில் செவ்வாய் நின்றால் செவ்வாய் தோஷங்கிற அடிப்படையில் இருந்தால் கூட அது குருவோட வீடாக இருக்கிறதுனால குரு பார்வை பெற்று அல்லது நல்ல நட்சத்திரம் ஏறி நட்பு நட்சத்திரம் ஏறி அமர்ந்திருந்தாலும் அந்த தோஷங்கள் விலகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? 2ஆம் இடத்துல 5 குடைவன் பூர்வ ஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் வந்து அமரும் போது நல்ல உத்தியோக பிராப்தம் ஏற்படும். குடும்பஸ்தானம் நல்ல ஒற்றுமை ஏற்படும். தைரியம் அதிகமாக இருக்கும். நல்ல ஒரு செல்வாக்குள்ள மனிதராக வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். நிலப்பணங்கள் நிறைய வாங்கி அதன் மூலமாக லாபங்கள் ஏற்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு அருமையாக இருக்கும். நல்ல படிப்பு, நல்ல கல்வி ஞானம் தருவாங்க. டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில் படிப்பெல்லாம் மேற்கொள்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 5 12 கூடிய செவ்வாய் வந்து 3ஆம் இடத்துல தைரியம் மீறிய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கும்போது ஓரளவுக்கு நற்பலன்கள் தான் நடக்கும். ஆவரேஜாக நடக்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? மீடியமாக இருக்கும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் அமரும் போது, ஓகேங்களா, இங்கே செவ்வாய் தோஷத்தை கொடுக்குறாரு. ஆனால் குரு பார்வை பெற்றிருந்தா அந்த தோஷத்துக்கு விதிவிலக்கு உண்டு. ஓகேங்களா? தாய் வழியில் பார்த்தோம்னா விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும். நன்மை தீமை ரெண்டுமே கலந்தே நடக்கும். நன்மை தீமை ரெண்டுமே கலந்தே நடக்கும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 5ஆம் இடம் பூர்வ ஸ்தானத்தில் செவ்வாய் வந்து ஆட்சி பலம் வரும்போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? புத்திரர்கள் வழியில் நன்மைகள் ஏற்படும். ஆண் குழந்தைகள் பிறகு அதிக வாய்ப்பு. குழந்தைகள் மூலமாக நல்ல பெயர், நல்ல நாணயம், நல்ல நன்மதிப்பு இதெல்லாம் ஏற்படுறதுல அருமையான வாய்ப்புகள் இருக்கும். விரைய செலவும் உண்டு புத்திரர்கள் மூலமாக. ஆனால் அந்த விரைய செலவுகள் எல்லாம் சுப செலவுகளாக இருக்கும். நண்பன்ங்கிற முறையில் தனுசு லக்னத்துக்கு நண்பன்ங்கிற முறையில் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்தது பார்த்தோம்னா 6ஆம் இடம் புனர்வன சத்ரு ஸ்தானம். 12 குடைவன் 6ஆம் இடம் அப்படிங்கிற ஸ்தானத்தை எடுத்துட்டோம்னா விபரீத ராஜ்யோங்கிற கணக்கில் வரும். அதே வந்து அவர் வந்து பார்த்தோம்னா 5 குடைவனாக இருந்து 6ஆம் இடத்துல போய் நிற்கும் போது பிள்ளைகள் வழியில சத்துருக்களாக மாறி நிற்பார்கள். அவர்கள் மூலமாக மன குழப்பங்கள் ஏற்படும். குடும்ப பிள்ளைகள் வழியில சண்டை சச்சரவுகள் ஏற்படும். பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா? குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்காமல் போகலாம். பிரச்சனைகள் மிகுதியாக ஏற்படும். ஓகேங்களா? 6ஆம் இடத்துல போய் தனுசு லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் நின்றால் பலன்கள் அந்த அளவுக்கு நன்மையான பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ரிஷபத்தில் நிற்கும் போது அடுத்தது பார்த்தோம்னா 5 12 கூடிய செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தில் நிற்கும் போது ஓரளவுக்கு பலன்கள் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். குரு பார்வை பெற்றுனா நல்லா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் தோஷங்கிற கணக்கில் எதில் எடுத்துட்டோம்னா குரு பார்வை பெற்றுனாருன்னா நற்பலன்கள் நடக்கும். இல்லை என்றால் ஒரு ஆவரேஜாக தான் இருக்கும். ஓகேங்களா? செவ்வாய் தோஷத்துக்கு உண்டான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும். காரணம் என்னன்னா அது பாதகஸ்தானம். தனுசு லக்னத்துக்கு அது பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகத்தினால் தொல்லைகள் ஏற்படும் இருக்கு. பிள்ளைகள் வழியில தொல்லைகள் ஏற்படும். பிள்ளைகள் வழியில கஷ்டங்கள் ஏற்படும். மனைவி வழியில கஷ்டங்கள் ஏற்படும். ஓகேங்களா? பாதகஸ்தானத்துல எந்த கிரகம் நிற்குதோ அந்த ஸ்தானம் வந்து தொல்லைகள் ஏற்படுத்தும் நம்மளுக்கு. அதை மெயினாக புரிஞ்சுக்கணும். பாதகாதிபதி பாதகஸ்தானம் பாதகாதிபதி சம்பந்தம் ஏற்பட்டால் எந்த ஸ்தானத்துக்கு ஏற்படுதோ அந்த ஸ்தானத்தின் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். ஓகேங்களா? இது வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாதகஸ்தானத்தில் எந்த கிரகம் நின்னாலும் பாதகத்தை செய்யறதுக்கு வல்லமை உள்ளது. பிரச்சனைகள் ஏற்படும். 5 குடைவன்னா அங்கே வந்து புத்திரர்கள் வழியில் நம்மளுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். மனைவி வழியிலும் பிரச்சனைகள் ஏற்படும். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் அல்லது தன்னுடைய துணை அப்படிங்கிற அமைப்பில் வரும்போது கணவனாலோ அல்லது மனைவினாலோ பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். 7ஆம் இடத்துல போய் செவ்வாய் நிற்கும் போது. ஓகேங்களா? அதனால அதுக்குண்டான பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும். புதன் திருவெண்காடு பண்ணுறது, முருகப்பெருமான் வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு அற்புதமான பலாபலன்கள் தரும். அடுத்தது 8ஆம் இடம் லக்னத்திற்கு 5 7 கூடிய 5 12 கூடிய செவ்வாய் வந்து 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானத்தில் போய் நிற்கிறது அந்த அளவுக்கு நன்மைகள் இல்லை. ஓகேங்களா? தீமைகள் அதிகமாக நடக்கும். திருமண காரியங்கள் தாமதமாகும். செவ்வாய் தோஷம் இங்கே கடுமையாகுது இந்த ஜாதகத்துக்கு. ஓகேங்களா?
இந்த தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் 8ல் மறைகிறது வந்து கடுமையான தோஷத்தை தரும். ஏன்னா இவர் வந்து வெப்பக்கோள், சந்திரன் வந்து நீர் கிரகம். அப்போ எதிரும் முதிருமா அங்கே போய் சந்திக்கும் போது பிரச்சனைகள் அதிகமாகும், கலத்திரம் அமைகிறது லேட்டாகும், அப்படி மீறி அமைஞ்சா அது டைவர்ஸ் போயிடும், பிரச்சனைகள் அதிகமாக வரும் செவ்வாய் அந்த இடத்துல இருக்கும்போது. குரு பார்வையோ அல்லது இந்த நட்சத்திர அதிபதியோட பார்வையோ அல்லது நட்சத்திர அதிபதி குரு பார்வைக்குள் உட்கார்றதோ இது மாதிரி அமையும். ஓகேங்களா? அந்த காம்பினேஷன் அமைஞ்சாதான் நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சந்திரமங்கல யோகமோ அல்லது அஷ்டமாதிபதி அஷ்டமஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெற்று இருப்பதோ அல்லது குரு பார்வை குரு அங்கே சேர்ந்து நிற்கிறதோ இது மாதிரி இருந்தால் ஓரளவுக்கு இருக்கும். ஏன்னா லக்னாதிபதி 8ல் மறையக்கூடாது, உச்சமாகக்கூடாது. அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல பலன்கள் பார்த்து சொல்லும் போது செவ்வாய் வந்து தனுசு லக்னத்திற்கு கடகத்தில் இருக்கும்போது பலன்களை பார்த்து துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணி தான் நம்ம சொல்லணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாக்கிஸ்தானம் சூரியனோட வீடு. அங்கே வந்து அற்புதமான பலாபலன்களை தர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? சூரியனோட வீட்டில் நிற்கலாம், தாராளமாக நிற்கலாம், நன்மைகள் அதிகமாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 10ஆம் இடம் 10ல் செவ்வாய் 5 கூடிய குரு ஸ்தானாதிபதி 10ல் புதனோட வீட்டில் நிற்கும் போது விரயங்களும் ஏற்படும். உத்தியோகத்தின் மூலமாக வேலை நிமித்தமாக விரய செலவுகள் அதிகமாக ஏற்படும். அங்கே அதுக்குண்டான பரிகார பூஜைகள் மகாவிஷ்ணு வழிபாட்டை வச்சுக்கணும், முருகப்பெருமான் வழிபாட்டுகளில் வச்சுட்டோம்னா தொழில் ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். பூர்வ ஸ்தானாதிபதிங்கிற அமைப்பில் நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஓகேங்களா? விரையாதிபதிங்கிற ஸ்தானத்தில் விரயங்களையும் கொடுப்பார் தொழிலில். ஓகேங்களா? இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா 11ஆம் இடம் 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மைங்கிற இடத்துக்கு அடிப்படையில் துலாத்தில் சுக்கரனோட வீட்டில் அமைகிறது தனிச்சு நிற்கிறது நன்மை தான். ஓகேங்களா? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அடுத்தது 12ஆம் இடம் ஸ்தானாதிபதி அந்த ஸ்தானத்தில் நிற்கிறது யோகம் தான். ஓகேங்களா? அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை. விபரீத ராஜயோகங்கிற அமைப்பில் அந்த விரையாதிபதி விரயஸ்தானத்தில் நிற்கும் போது விரயங்கள் நடப்பதில்லை, நன்மைகள் அதிகமாக நடக்கும். ஓகேங்க? இங்கே எல்லா சுகபோகங்களும் கிடைக்கும், யுத்திஸ்தானம் வெளிப்படும். ஓகேங்களா? நன்மைகள் அதிகமாக நடக்கும். அந்த ஸ்தானம் செவ்வாய் 12ஆம் இடத்துல இருந்தாலும் செவ்வாய் தோஷமாக என்று சொல்லக்கூடிய மற்றது பொருந்து. ஆனால் இந்த தனுசு லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறும்போது அற்புதமான பலாபலங்கள் நடக்கும், ஒன்றும் பிரச்சனை ஏற்படாது. ஓகேங்களா? இப்போ தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் 12 ஸ்தானங்களில் என்ற பலாபலங்களை நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அமைக்கிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்தில் நீங்கள் ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.